வணக்கம், நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இன்று உங்களை இந்த வார கடைசியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். போன வாரம் முழுக்க நம்ம முசிறிகளை சுற்றியுள்ள கோவில்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் இப்பொழுது சேலம் வந்து விட்டோம் டிராவல் பண்ணி. இந்த வார கடைசியில இன்று சேலத்திலிருந்து பார்க்க போறோம். அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு, குறிப்பாக போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவியர்களுக்கு இனிய மனம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நன்றாக பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு செல்லுமாறு நான் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். சரி, இன்று கல்வி சம்பந்தமாக இந்த கோவிலை பற்றி பார்க்கின்றோம். என்னவென்றால், முதலில் நாம் பார்க்க போகிற கோவில் சேலம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் ராசிபுரம். இந்த ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னதியில கொடுக்கக்கூடிய மஞ்சள் கயிறு, சரஸ்வதி சன்னதி மற்றும் சகட விநாயகர், இந்த மூவரும் கல்வியில் மிகவும் என்ன சொல்ல வருது, கல்வியில் அருளக்கூடிய அருளாளர்கள் என்று சொல்லலாம். இந்த மூன்று இறைவனும் தானித்தியம் மிகுந்தவர்கள் என்று இந்த கோவிலில். அது மட்டுமில்லாமல் சங்க கால மன்னர்களில் ஒருவரான வல்வில் ஓரியுடன் சம்பந்தப்பட்ட கோவிலும் இது கூட. ஆக இந்த ராசிபுரம் கைலாசநாதர் கோவிலின் வரலாற்றுகளை மற்றும் நம் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம், வாருங்கள். முதல்ல இந்த ஊர் எவ்வாறு ராசிபுரம் என்று மருவியது என்று பார்ப்போம். அதாவது எப்படி என்றால், முதல்ல வல்வில் ஒருவருடைய கதையை தெரிந்து கொண்டால்தான் நாம் ராசிபுரம் கோயிலின் வரலாற்றை பற்றி, ஊரின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். அதாவது கடையை வள்ளல்களில் ஒருவரானவர் தான் வல்வில் ஓரி. அதாவது கடையை வள்ளல்கள் யாவர் என்றால் சங்க கால வள்ளல்கள் என்று இவர்களை அழைப்பார்கள். இவர்களுடைய வள்ளல் தன்மையை கொண்டு இவர் கடையை வள்ளல்கள். இவருடைய அரிய வீர செயல்களை கொண்டு இவர்கள் அரிய வள்ளல் கொடையினை கண்டு இவர்கள் வள்ளல்கள் என்று புலவர்களால் போற்றி பாட பெற்றனர். இவனாலே இவர் கடையை வள்ளல்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். யார் இவர்கள் என்றால், சரியா, ஓரி, காரி, ஓரி, ஐரை, நன்னவன், ஆயி, வேகன், இவர்கள் அனைவருமே கடையை வள்ளல்களாக கருதப்படுகின்றனர். அதியமான் இவர்களும் கடையை வள்ளல்கள். ஒருவருன்ற அரிய தீர செயல்களை செய்ததனாலே இவர்கள் கடையை வள்ளல்கள் என்ற புலவர்களால் பாடப்பெற்றனர். சரி, இப்போ ஓரி விஷயத்திற்கு வருவோம். வல்வில் ஓரி என்பவர் எவர் என்றால், குறி தவறாத அர்ஜுனனை மாதிரி இருப்பவர். அர்ஜுனன் துரோணாச்சாரியார் சொல்றாரா, அந்த மாதிரி துரோணர் கேட்கிறார், அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது? பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்ன குறி தப்பாத அர்ஜுனனை மாதிரிதான் வல்வில் ஓரிட்ட குறி தப்பாது. அந்த மாதிரி குறி தவறாது குறி வைக்கிறவர் வல்வில் ஓரி மாட்டான்னு சொல்லலாம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப அதாவது இந்த மன்னன் வல்வில் ஓரியோட வல்வில் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல், இது ராமர் சொல்லலாம். ஆனா வல்வில் ஓரியோடைய விஷயத்துல நம்ம பார்ப்போம்னா எப்படின்னா, தன்னுடைய வில்லிற்கு வேலை கொடுத்து விட்டால் அது தன்னுடைய குறிப்பை இலக்கை அடைந்தே தீரும் என்பதில் தீர்மானமுடையவர் வல்வில் ஓரி. இவர் கொல்லிமலையை ஆண்ட கடையேறி வள்ளல்களுள் ஒருவராவார். ஒரு நாள் இவர் எவ்வாறு வேட்டையாடுவார் என்றால், இவர் வேட்டையாடும் சிறப்பே ஒரு தனி சிறப்பு என்று வல்வில் ஓரியிற்கு நாம் இவரின் வேட்டையின் சிறப்பை கூறிடலாம். அதாவது இவர் விடக்கூடிய அம்பு யானையை அடிக்கும், பிறகு புலியை மாய்க்கும், பிறகு பன்றியையும் மானையும் சாய்க்கும். இதற்கு பிறகு மரத்தில் உள்ள உடுப்பின் மீது அடித்து நேராக மரத்தின் மீது சென்று ஒட்டிக்கொள்ளும். இது இவருடைய வேட்டையாடும் திறமை. அம்புக்கு கொடுக்கும் வேலை என்று திறமை என்று சொல்லலாம். திறமையானவர் வேட்டையாடுவது வல்வில் ஓரி. சரி, ஒரு நாள், அதாவது எவ்வாறு இந்த ராஜபுரம் ஊர் தான் இவ்வாறு ராசிபுரம். இந்த ராஜபுரத்தை சூழ்ந்து 4 மலைகள் இருந்தன. கொல்லிமலை, அடுத்தது ஐரமலை, அப்புறம் போதமலை, நைனாமலை. இந்த 4 மலைகளை கொண்டேதான் இதை சுற்றி இருந்த ஊர். இந்த கொல்லிமலையை ஒட்டிய வனாந்தர பகுதி தான் இந்த 4 மலைகளை சுற்றி இருந்த ஊர், ராஜ்யங்களை சுற்றி இருந்த ஒரு வனாந்தர பகுதியின் பெயர் தான், இந்த ஊர் பேர் தான் ராஜபுரம். இந்த ராஜபுரத்தை ஒட்டி இருக்கிற வனாந்தர பகுதிக்கு தான் நம் மன்னர் வல்வில் ஓரி கடையேறி வள்ளல் ஒருவரான வல்வில் ஓரி வேட்டையாட வந்தார் ஒரு நாள். அப்பொழுது அன்று இருந்த விலங்குகள் எல்லாம் இவருடைய வேட்டைக்கே பயந்து தப்பித்து ஓடி அடைக்காலம் தேடிக்கொண்டு விட்டன வனாந்திரத்தில். அப்பொழுது வல்வில் ஓரி அன்று மிகவும் வருத்தம் விட்டார். ஒரு மன்னனான வில்லாதி வீரனான எனக்கு இன்னைக்கு ஒரு வேட்டையும் கிடைக்கவில்லாமல் நாம் நாடு திரும்புவதா, இது எனக்கு அசிங்கம் என்று சொல்லிக் கொண்டு விட்டு என்ன செய்வார் என்றால்,
இறையை வில்லுக்கு வேலை கொடுத்தார். நானில் அம்பை கூட்டினார். முற்றும் பார்த்தார். அப்போது ஒரு வெண்பன்றி ஒண்ணு தென்பட்டது. அந்த வெண்பன்றியின் மீது அம்பை எய்தார். அந்த பன்றியின் மீது அம்பு படவே, குறிப்பார்த்து அம்பு மீது அம்பு படவே அந்த பன்றி என்ன செய்தது என்றால், நேரடியாக ஒரு கத்தி ஓடி போன்ற ஒரு புதருக்குள் சென்று மறைந்தது. இந்த புதருக்குள் சென்று மறைந்த பிறகு ஆனால் வல்வில் ஒரு இறையை தேடினார். முற்றுமாக படை வீரர்களுடன் தேடி பார்த்த போது என்ன ஆச்சு என்றால், அந்த புதருக்குள் மட்டும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டு இருந்ததாம். எந்த புதருக்குள் இந்த பன்றி சென்று மறைந்ததோ அதிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது. உடனே வல்வில் ஓடி அந்த புதரை அகற்றி பார்த்த போது அங்கே சிவலிங்கம் தானாக குழம்புவாக முளைத்திருந்தது. உடனே வல்வில் ஓடி ஐயோ என்ன அபராதம் செய்துவிட என்ற கண்களில் கண்ணீர் மல்க மேலே இரு கைகளும் மேலே உயர்த்தி தென்னாடுடைய சிவனே போற்றி என்று மாணிக்க வாசகரின் வார்த்தையை உறக்க கூற தன்னுடைய படை வீரர்கள் அருகில் இருந்த படை வீரர்கள் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த வார்த்தையை கூறினார்கள். பிறகு வல்வில் ஓடி இந்த இடத்தில மேற்கு திசை நோக்கி 3 அடுக்குடன் 7 அடுக்குடன் கூடிய அந்த 5 அடுக்கு நிலைகளுடன் கூடிய ஒரு ராஜகோபுரத்துடன் ஒரு அழகிய சிவன் கோயிலை அமைத்தார். இன்றும் இந்த சிவனுக்கு கைலாசநாதர் என்று பெயரிட்டார். சிவனுடைய மண்டையில், அதாவது லிங்க பானத்தினுடைய தலையில் அந்த வடுப்பட்ட இடத்தை இன்றும் நாம் காணலாம். அது பிறகு இல்லாமல் மற்ற சன்னதிகளையும் மன்னர் வல்வில் ஓடியை அமைத்தார் என்று இந்த கோயில் வரலாறு கூறுகிறது. இப்போது நாம் கோயிலுக்கு செல்வோம் வாருங்கள். மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரத்துடன். இந்த கோவிலுக்குள் இறைவர் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். இவருடைய மண்டை லிங்க பானத்தில் இன்னமும் கூட தலைப்பகுதியில் அந்த மன்னன் வல்வில் ஓரியின் பட்ட அம்பு தழும்பு காணப்படுகிறது. இறைவன் திருநாமம் கைலாசநாதர். அம்மையின் திருநாமம் அறம் வளர்ந்த நாயகி என்று திருநாமம். சம்ஸ்கிருதத்தில் சொல்ல போனால் தர்மசம்பர்ஜினி என்று பெயர். இந்த அம்மன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றாள். ஆக கைலாசநாதரும் சரி, அறம் வளர்ந்த நாயகி அம்மனும் சரி, இருவரும் திருமண தடையை நீக்கி நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதில், அந்த திருமண வரத்தினை அருள்வதில் நிகரற்றவர்கள் என்றே கூறலாம். அதாவது திருமண தடையினால் அவதிப்படுபவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் என்று, ஒவ்வொரு மாதமும் வளர்க்கிறை பௌர்ணமி என்று இந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. வளர்க்கிறையில் வரும் பிரதோஷம் என்று அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், அம்மனுக்கு அரிசி பழம் மற்றும் உப்பில்லாத அன்னம் நிவேதனம் செய்கிறார்கள். அம்மன் அறம் வளர்ந்த நாயகி அவர்களுக்கு சிறப்பு அர்ச்சனையுடன். இதில் பெண்கள், திருமணமாகாத பெண்கள் ஆனவர்கள் கலந்து கொண்டால் சீக்கிரமாக திருமணம் நடந்துவிடும் இந்த கோவிலில். இரண்டாவதாக இந்த கோயிலில் நந்தி தேவர் உள்ளார். நந்தி தேவருக்கு ஒவ்வொரு பிரதோஷம் என்று மாக்காப்பிட்டு அங்கே அவர்களுக்கு ரூபாய் நாணயங்களால் அலங்காரம் செய்திருப்பார்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சி. பிரதோஷ அலங்காரத்தை செய்தால் சகல நற்பலன்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஒவ்வொரு சன்னதியும் சாணித்தியம் கொண்டதுதான் என்றே சொல்லலாம். இந்த கோவிலில் நாம் பார்க்க போகிய பிள்ளையார் மிகவும் விசேஷமான பிள்ளையார். இவருக்கு திருநாமம் சகட விநாயகர் என்றே பெயர். கோயிலின் நுழைவாயில் உள்ளேயே இருக்கிறார், 3 வாகனத்துடன் பார்த்தபடி. அதாவது எப்படி என்றால், வலது கரத்தில் பரசு மற்றும் மோதகத்துடன், இடது கரத்தில் ருத்ராட்ச மாலையை பிடித்துக் கொண்டவாறு இருக்கின்றார். இவரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் திறந்து விளங்கலாம் மற்றும் சங்கடங்கள் தீரும். இதனால் இவருக்கு திருநாமம் சகட விநாயகர் என்றே திருநாமம். இவர் முதலில் படிப்புள் உதவுபவர் பிள்ளையார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால், இந்த கோவிலில் வேறு என்ன சன்னதிகள் உள்ளன என்றால், சிவன் சன்னதியில் பிள்ளையார் விநாயகர் உள்ளார், நந்தி தேவர் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் அம்மன் அறம் வளர்ந்த நாயகி சன்னதியுடைய கிழக்கு திக்கில் ஆறுமுகனார் உள்ளார். இவரை அருணகிரிநாதர் தமது திருப்புகையில் குழைத்து பாடியுள்ளார். பானதண்டாவிட பாணி ஆறுமுகனார் என்று இருமூர்த்திகளும் உள்ளார் இந்த கோவிலில். அதுவும் இந்த ஆறுமுகனார் மிகவும் சக்தி வாய்ந்த ஆறுமுகனார். அதாவது இவர்களுக்கு யாராவது திருமணம் தடைப்படுகின்றது, திருமண நாளில் குறித்த தப்பு பொருளாதார தடை ஏற்பட்டால் இந்த ஆறுமுகரை வழிபட்டால் திருமணத்தை ஜாம் என்று நடத்தி கொடுத்து விடுவார் என்றே இவர்கள் நம்புகிறார்கள் பக்தர்கள். ஆறுமுகனார் இங்கே மிகவும் சக்தி வாய்ந்தவர். தாயும் சேயும் திருமணத்திற்கு உதவி செய்கிறார்கள். நமக்கு தகப்பன் தாய் சேய் மூவரும் நமக்கு உதவி செய்கிறார்கள். இது சோமாஸ்கந்த அமைப்பு என்றே சொல்லலாம் நாம். இதற்கு பிறகு இந்த கோயிலில் 63 சன்னதி உள்ளது. அங்கே அந்த 63 ஒவ்வொரு விக்கிரகங்களும் உற்சவ விக்கிரகங்கள் பார்க்க மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் சைவ குமார சிவா, சந்தான குமார சிவாச்சாரியார்கள் 4 சிலையும் இந்த கோவிலில் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நாகர்களுடைய சிலை இருக்கின்றன. அதாவது இந்த நாகர்களுடைய சிலைக்கு மஞ்சள் காப்பிட்டு மஞ்சள் மலர்களா வைப்பட்டு சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து வைப்பட்டால், அக்கார வடிச்சல் பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வைப்பட்டால் இங்கே புத்திர தோஷம், கலத்திர தோஷம், சர்வதோஷம் போன்றவை தீரும் இவர்களை வைப்பட்டால். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முக்கியமாக நாம் பார்த்தோம் எதுவென்றால், சரஸ்வதி மற்றும் தக்ஷணாமூர்த்தி இவரும் கல்வி செல்வங்கள் அருள்கிறார்கள். மாணவ மாணவிகளே,
இங்கே உள்ள சரஸ்வதி தேவி மிகவும் சக்தி வாய்ந்தார். அழகான வீணையை மீட்டிக் கொண்டிருந்து வெண்தாமரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் சரஸ்வதி. பாரதியார் பாடியது போல் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார் என்ற மகாகவி பாரதி பாடினார். வெள்ளை பூவில் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார் என்ற பாரதி கூற அழகாக இந்த பாடலுக்கு ஏற்பபடி சரஸ்வதி வெண்பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டு மிக அழகாக அமர்ந்திருக்கின்றார். இந்த சரஸ்வதியை செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் மாணவர்கள் வைப்பட்டால் தேர்வினால் ஏற்படும் பணத்தோர்வுகள் நீக்கி கல்வியில் சிறப்பார்கள் என்பதில் ஐயவே இல்லை. நாமகள் உங்களுக்கு அருள் பாதிப்பாள். பாரதியாரின் வாக்கின்படி இது மிகவும் அழகான உங்களுக்கு அருள் பாலிக்கின்றால் நாமகள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். ஏன் என்றால் ஒவ்வொரு மாத பிறப்பு அன்று இவருக்கு உற்சவம் முழுது மிக அழகாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு மாதத்தின் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை முதல் வியாழக்கிழமை அன்று மாலை வேளைகளில் தட்சிணாமூர்த்தியிற்கு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த கோவிலில் பிராகாரத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தியிற்கு இவருக்கு என்ன செய்வார்கள் என்றால் அப்பொழுது அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டகடா மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து இவருக்கு கையில் நிறைய மஞ்சள் கயிறுகள் அணிந்து வைத்திருப்பார்கள். இதனை மாணவர்கள் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கிறதால் பரீட்சை எழுத போகும் மாணவர்கள் இவரிடம் நன்றாக வேண்டிக் கொண்டு இந்த மஞ்சள் கயிறை வாங்கி கொண்டு கையில் கட்டி கொண்டால் தேர்வில் சிறந்து விளங்கலாம், பரீட்சையில் முன்னேறி விடலாம், நீங்கள் உயரத்தை தொடலாம் நிச்சயமாக என்பது தீர்மானம். இந்த கயிறின் சன்னதியில் வரும் மஞ்சள் கயிறுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாணவியர்களுக்கு குறிப்பாக +1, +2 மற்றும் 10வது SSLC எழுதும் மாணவர்கள் இதில் கண்டிப்பாக நினைத்து வெற்றி பெறலாம். மற்றும் மற்ற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட இதில் எழுதி வெற்றி பெற்று விடலாம் என்பதில் ஐயமில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வேற என்ன விசேஷம் இருக்கிறது என்றால் சனீஸ்வரர் இருக்கிறார். இவர் அனுக்கிரக சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய சன்னதியில் ஸ்ரீசக்கரம் வைக்கப்பட்டுள்ளது. அம்மன் சன்னதியில் ஸ்ரீசக்கரம் அம்மன் தர்மசம்பர்த்தினி அம்மன் சன்னதியில் ஸ்ரீசக்கரம் இருக்கின்றது. இந்த சனீஸ்வரர் ஏன் அனுக்கிரக சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் என்றால் தன்னுடைய குருவான பைரவரும் வீரபத்திரரும் இந்த கோயிலில் அமர்ந்துள்ளார்கள். ஆகையினால் இந்த கோவில் அந்த சனீஸ்வரரை சனிக்கிழமை என்று வைப்பட்டால் இவர் நமக்கு 7 நாட்டு சனி, அச்சமத்து சனி, கண்டகத்து சனி போன்ற பாதிப்புள் இருந்து நம்மளை விலக்கி நமக்கு நன்மையை செய்து அருள் பாதிப்பார் என்று சொல்லலாம். இவர்களை வணங்குவதனால் ஆயுள் கூடும் போன்றவை எல்லாம் நடக்கும். சனீஸ்வர சனவி ஸ்ரீசக்கர பரீட்சை என்பது மிக மிக அபூர்வம். இங்கே பைரவரும் உள்ளார். இவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்று சிறப்பு வைப்பாடுகள் நடைபெறுகின்றன. மற்றும் இந்த கோயிலில் ஜேஷ்டா தேவி அம்மனுக்கும் தவ்வை எனும் ஜேஷ்டா தேவி அம்மனுக்கும் சன்னதி உள்ளது. ஆகையினால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தலவிருட்சம் என்னதான் சிவனுக்கு உகந்த வில்வமரமாக இருந்தாலும் கோயிலுடைய பக்கவாட்டு பகுதியில் குறிப்பாக வலம் வரும் பகுதியில் ஒரு மிகப்பெரிய வன்னி மரம் உள்ளது. இந்த வன்னி மரத்துடைய அடியின் கீழ் மன்னன் இந்த கோவிலை அமைத்த காரணமாக கடையாளி வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரியின் சிலை அமைந்துள்ளது. இந்த வல்வில் ஓரியின் சிலை மிக தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கையில் அம்பு, பின்னாடி இருக்க அம்பு கூடை, கையில் வாள் மற்றும் வில்லுடன் கூப்பிய கரத்துடன் பவ்யமாக நிற்கிறார் மன்னன் கடையாளி வள்ளல்களில் ஒருவரான மன்னன் வல்வில் ஓரி. இவருக்கு ஆடி 18ஆம் பெருக்கன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதாவது ராசிபுர ஊரின் நகர மையப்பகுதியில் இந்த மன்னருக்கு கோயில் சிலை வைத்துள்ளார்கள். ஆனால் கோவிலில் இந்த மன்னருக்கும் சிலை வைத்துள்ளார்கள். இவருக்கு ஆடி 18ஆம் பெருக்கன்று சிறப்பு பூஜை நடைபெற்று சக்கர பொங்கல் நைவேத்தியத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. ஆகையினால் கடையாளி வள்ளல்களில் மட்டும் ஒருவர் கட்டிய கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் மட்டும் இல்லாமல் திருமண தடை நீக்கும் தான் செய் தகப்பனார் என்று அருளக்கூடிய கோயிலும் இல்லாமல் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி கருப்பன் என்ற மாணவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை அருளக்கூடிய இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கோயில் ஒரு முறையாவது இப்பொழுது +1, 10th, +1, +2 மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் போன்ற சகல படிப்புகளுக்கு ஆதாரமாக எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் செய்யக்கூடியவர்கள் ஒரு முறையாவது சென்று இந்த கோயிலை தரிசியுங்கள். உங்களுக்கு வாழ்வில் சகல வளங்களையும் அருள்வார்கள் இவர்கள் அனைவரும். நன்றி, வணக்கம்.